வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வெந்தய குழம்பு. பூண்டு, சின்ன வெங்காயம், வெந்தயம் போட்டு ஒரு வெந்தய குழம்பு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து சின்ன வெங்காயம், 3 தக்காளி, ஒரு அரை பவுல் வந்து பூண்டு, தேங்காய் பத்தை ஒரு 4, வெந்தயம் ஒரு 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள், உப்பு, சிறிதளவு புளி. அந்த காலத்தில் நம்ம மண்சட்டியில் தான் வைப்பாங்க நம்ம அம்மாலாம். அந்த மாதிரி மண்சட்டியில் நான் வந்து வெந்தயம் போட்டு காரக்குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போது மண்சட்டியில் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கோம். இப்போது அந்த தண்ணிக்கு வந்து இந்த அளவுக்கு புளி போதும், ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி போதும். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம். அதனால் இந்த அளவு புளி போட்டு ஒரு கையளவுக்கு கல் உப்பு போட்டு முதல்ல புளியை கரைச்சி எடுத்துக்கணும். புளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துங்க. உங்கள் புளிப்பு தக்கன நீங்கள் புளி போட்டுங்க. நான் இப்போ இந்த அளவு எடுத்திருக்கேன். எனக்கு இந்த அளவு கூட இப்போ தேவைப்படல. இப்போ பாதி தான் கரைச்சிருக்கேன். புளிப்பு கரெக்டாக இருக்குது. இந்த அளவுக்கு கரைச்சது நான் எடுத்து வச்சிட்டேன். இந்த புளி தண்ணியோட 3 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சிட்டு வந்து இதில் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்ச தக்காளியை புளி தண்ணிக்குள்ளேயே நம்ம ஊற்றிக்கலாம். இதனோட நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போ நான் இதில் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை வந்து நல்லா கை போட்டு கரைச்சிங்க. இப்போ செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு உப்பு பத்தலைனாலும் சரி, புளிப்பு பத்தலைனாலும் சரி, காரம் பத்தலைனாலும் போட்டுங்க. இப்போ இந்த மாதிரி காரக்குழம்பு, மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு இதெல்லாம் மண் சட்டியில் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது ஸ்டவ் பற்ற வச்சு இதை நம்ம பச்சை வாசம் போக கொதிக்க வச்சிடலாம். இப்போ காரக்குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் விட்டு தான் தாளிக்கணும், அதான் நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு விட்டுங்க. நான் ஒரு 4-5 ஸ்பூன் கிட்ட விட்டுறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சு வெந்தயத்தை அதோடய சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் கட் பண்ணதை போட்டுக்கலாம். ஒரு பவுல் சின்ன வெங்காயம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்ச பூண்டை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சிறிதளவு போட்டுக்கணும். இப்போது இந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டு வதங்கினா போதும். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தேங்காய் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி 2 ஜீரகம் போட்டு லாஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து குழம்பு வந்து நம்மளுக்கு பச்சை வாசனைலாம் போய் ஓரளவுக்கு காஞ்சி வந்துடுச்சு குழம்பு. இப்போ இந்த டைமில் நம்ம வதக்கி வச்ச வெந்தயம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதிலே கொட்டிடுவோம். ஒரு 10 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவை போட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு குழம்பு வந்து நம்மளுக்கு நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த நம்ம போட்ட வெங்காயம், பூண்டு, வெந்தயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் திக்காகிட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன்னா நான் காமிச்ச தேங்காய் ஃபஸ்ட்டு காமிச்சில் ஒரு 4 துண்டு தேங்காயோட வலிக்கும்போது தேங்காய் அரைச்சி முடிக்கும்போது ஒரு கொத்து கருவேப்பிலையும் 2 ஜீரகமும் சேர்த்து அரைச்சிருக்கேன். இப்போ இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வச்ச வெந்தய குழம்பு அழகாக வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடுச்சு. இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து வெந்தய குழம்பு ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. நன்றி, வணக்கம்.